ஆரம்பத்தில் நியூஸ் வர நேரத்தில் எப்படி இருந்துச்சுன்னா அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து ஈரானும் பொழந்து கட்ட போறானுங்க. பாலஸ்தீனுக்கு நடந்த அதே கதி தான் இந்த ஈரானுக்கு நடக்கும் அப்படிங்கிற அளவில் ஒரு பயம் அச்சம் இருந்துச்சு. ஆனால் இப்போ நிலைமை என்னன்னு சொன்னால், எப்படா இவன் நிப்பாட்டுவான், ஈரான் அடிச்சுட்டு இருக்கிறான், அண்ணா கொண்டு போயிட்டு இருக்கிறான், திடீர்னு புது வகையெல்லாம் போடுறான், டிஃபென்ஸ் எவ்வளோ நேரத்துக்கு தான் தாக்கு பிடிக்கும், டேய் எங்கள் பொருளாதாரமே மிகப்பெரிய நஷ்டத்தில் போயிட்டு இருக்குது, கொஞ்சம் நிப்பாட்டுறா, பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்குது, நாங்கள் நிப்பாட்டிட்டோம், எங்கள் எண்ணெய் கப்பலெல்லாம் விட்டாங்க எப்படி அப்படின்னு சொல்லி ஈரானுக்கு ஆதரவாகவும் மீசையில் மண்ணொட்டாத மாதிரி கமாண்டு கொடுத்துட்டு இருந்தாரு ட்ரம்ப். ஆனால் அதை ஈரான்காரன் அதெல்லாம் முடியாது, சண்டை தான், நான் நல்லா இருந்த எங்களுக்கு போட்டு அடிக்கிங்க என்று சொன்னது மட்டுமல்ல, இதற்கு பிறகு ஈரான் மீது எவனும் கை வைக்க யோசிக்க மாட்டீங்க, யோசிச்சா கூட இந்த அளவுக்கு திருப்பி அடிப்பான்னு சொல்லி எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க. அதனால இதற்கு பின்னாடி அந்த யோசனையே என்ன செய்வீங்க, எல்லாரும் உங்க மனசுல இருந்து அழிச்சிருவீங்கிற மாதிரி ஈரானும் ஒரு தகவல் என்ன செஞ்சிருக்கு, வெளியிட்டு இருக்குது. இந்த நிலையில தான் ஈரானுடைய ராணுவ கட்டமைப்பை இப்போதைக்கு முடிவுக்கு கொண்டு வர முடியாது என்று இஸ்ரேல் என்ன செய்து பகிரங்கமாக ஏற்றுக்கொண்டிருக்கிறது. இதை ஏற்றுக்கொண்ட செய்தியை ஸ்ட்ரீட் ஜேர்னிங்கிற சொல்லுகின்ற நியூஸ் சேனல்ல அல் ஜசீரா என்ன செய்து பதிவிட்டிருக்கிறது. ராணுவ திறன்களை ஒழிக்க முடியாத ஈரானில் நடக்கும் நடவடிக்கை இப்போது முடிவடைந்தாலும் இஸ்ரேல் அதை வெற்றிகரமானதாக கருதும் என்று சொல்லி என்ன செஞ்சிருக்குது, சொல்லி இருக்கிறது. ஸோ இதுவரைக்கும் ஈரானுக்கு தான் வெற்றி அப்படிங்கிறது தெரிய வருது. அமெரிக்காவோட தரைப்படம் சேர்ந்தானெல்லாம் இல்லையா என்னங்கிறத பார்ப்போம். என்ன அளவுக்கு அழிவு வரப்போகுது, பல லட்சக்கணக்கான ஆர்மிகளை ஈரான் தயாரித்து இருக்கிறதாகவும் தகவல் இருக்கிறது, பார்க்கலாம்.